ஒரு வழியாக நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கொல்லம் போயிட்டு கொல்லத்துலேருந்து நேர சோகஸ் நம்ம போகலாம். 24 நம்மளோட வருஷம். நம்ம வாரம் வளர்த்த விடுறீங்க, வளர்றேன் உங்க சப்போர்ட்டோட. பார்க்கலாம். ஏன்னா அன்ரிசர்வில் போனோம்னா வீடியோ அவ்வளோ கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னக்கூடியே ரிசர்வ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் ஸ்லீப்பர் கோச்சு கேட்டது, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது. என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கனால உள்ளமே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கொல்லம் டு செங்கோட்டை ட்ரெயின் ஜெர்னி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது பார்ட் 2. பார்ட் 1ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா 13 பிரிட்ஜோட வியூ வந்து சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவில். அது நம்ம எடிட்டிங்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எது எது நல்லா இருந்துச்சோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணுவேன். எது எது நல்லா இல்லையோ அதையும் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை வராம பார்த்துக்குவேன். பேசிட்டே இருந்தேன். இப்படி வீடியோக்குள்ள போதாமா? நாங்கள் வீடியோக்குள்ள இருக்கலாம். தெரியாது, ஏன்னா முன்ன பின்ன வந்திருந்தேன்னா எனக்கு தெரியும் அந்த பிரச்சனை எங்கனக்குள்ள இருக்குங்க. வேற 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 லெவலு. இந்த டன்னலுக்குள்ள நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. புளித்தூர் வந்து திருவனந்தபுரம் வரையும் சுத்தி வியூலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து திருவனந்தபுரத்துல இருந்து கொல்லம் வரும்போது போற இடம் தான் நல்லா இருந்துச்சு, எல்லாம் வீடா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கொல்லத்துல இருந்து செங்கோட்டை வர வழியில முகநூறு வரையும் கொஞ்சம் வீடா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்க காடா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன் இது வேற நிக்கவே மாட்டேங்குது. அது அந்த கதவை மட்டும் நல்லா நிக்குது, இது நிக்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கு. ஸோ வீடியோ இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது, இங்கிட்ட வராமல் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வெளியே வியூ காட்டுறதுக்கு தான் வரமாட்டேங்குது. ஏன் அதுக்கு நிற்கிதுன்னா வெளியே காமிச்சா அவங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் ஒரு மாதிரி சாஞ்ச நிலையில் இருக்கும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சாஞ்ச நிலையில் இருக்கும். அதனால் இந்த கதவும் அப்படியே சாஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் என்ன ட்ரெயின் இந்த போட்டணும் இது ஒரு கம்மன் தட்டா அம்மா இது வேற பட்டார் பட்டம் நட்டி காது கீங்குது. லெஃப்ட் சைடு நல்லா இருக்குமா ரைட் சைடு நல்லா இருக்குமானே தெரிய மாட்டேங்குது. வந்தே பாரத் ட்ரெயின்ல இங்கிட்ட வந்துச்சுன்னா முன்னாடி போய் வியூ பார்க்கலாம், 2 சைடும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயினை பார்க்க முடியாது. இப்போதைக்கு ஒரு டனல் கூட இன்னும் வரல. டனல் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் போக போக தான் டனல் வரும்னு நினைக்கேன். பார்க்க ஏதோ மலை மேல ஏறுது. எப்படின்னா கொல்லம் இது சிங்காசி, ஓகேங்களா? இப்படி போகுது, ஏறி 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 நல்லா வளைஞ்சு போகுது. ஒரே ஒரு வியூ வண்டி ரொம்ப மெதுவா போயிட்டு. இது வரைக்கும் எனக்கு வந்து சிக்னல் பிரச்சனையே இல்லை, நல்லா சிக்னல் வந்துட்டு இருக்கு. போக போக சிக்னல் கட் ஆகும்னு நினைச்சேன், தெரியல, பார்க்கலாம். ஏன்னா நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் வரும்போது இங்க கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல சிக்னல் கட் ஆகும், கிடைக்காது. இந்த இடத்துல இது அதுனாச்சும் சிட்டி, ஃபுல் ஃபாரஸ்ட். அங்க ஒரு ரயில்வே பிரிட்ஜ் தெரியுது, அது வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தா ஒரு டனல் வருது. டனல் எனக்கு என்னமோ வண்டி போயிட்டு இருக்கு, போய் அங்கிட்ட வளைஞ்சு சுத்தி அந்த டனலுக்குள்ள போகணும். முதல் டனல் இதுவரையும் டனலே பார்க்கல.
நினைச்ச மாதிரி அப்படிதான் சுத்தி போகுது ட்ரெயின். டனல் நம்மளோட வீடியோட முதல் டனல். சின்ன டனல் தான் இது. வாழ்நாள் ஒரு தடவை சின்ன ட்ரெயின் ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நினச்சி பார்க்கவே இல்லை இப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. அந்த ரூட்டில் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் கிடையாது, பஸ்ஸில். எங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து தென்காசிக்கு பஸ்ஸில் போயிருக்கேன். அப்பயே வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி நினச்சேன் ஒரு நாள் கொல்லம் டு தென்காசி ட்ரெயினில் போகணும்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா, நீங்கள் தென்காசி போனோம்னா கொல்லம் வந்துட்டு கொல்லத்துலேயே இந்த ட்ரெயினில் போங்க. இது 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 12:20க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 2 ட்ரெயினில் நீங்கள் எந்த ட்ரெயினில் வேணால் வரலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு டனல் தான் வந்திருக்கு. இதுக்கடுத்து எத்தனை டனல் தெரில, எத்தனை டனல் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கடுத்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. வீடியோட 2வது டனலை நம்ம இப்போ பார்த்தோம். ஒன்று சொல்லணும், கொல்லம் டு செங்கோட்டை வரும்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேகமா மலையா இருக்கும். மலை கீழே பார்க்கலாம், நீங்க லெஃப்ட் சைடு பார்த்தா மலைக்கு மேலே பார்க்கலாம். சரி, வர்றதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. நான் உங்களுக்கு அது ஃபுல் வியூவை காட்டுறேன். தென்மலையை தாண்டினோடனே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. தென்மலை வர வரையும் ஓகே அப்படிதான் இருந்துச்சு. தென்மலை வந்த பிறகு வாவ் அப்படி இருக்கு. பிரிட்ஜ் பாத்திருப்பீங்க நீங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நினைச்ச கூட பாக்கல. 2 டாலன் வந்துட்டு டக்குன்னு பிரிட்ஜ் வந்துச்சு. டக்குன்னு அந்த கரெக்டா நடந்து கூட பாக்கல. எங்கனக்குள்ள அந்த பிரிட்ஜ் வருதுன்னு தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன வந்திருந்தேன்னா எனக்கு தெரியும் அந்த பிரிட்ஜ் எங்கனக்குள்ள இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்க. கொல்லம் டு செங்கோட்டை ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இல்லைன்னா புலனூர்ல இருந்து கூட நீங்க செங்கோட்டை ரூட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா புலனூர்ல இருந்து ஆரம்பமே மிக்கும். அந்த வியூலாம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரூட்டை மிஸ் பண்ணாதீங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கும். அதே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது வேற லெவல், நினைச்சு கூட பார்க்கல இப்படி இருக்கும். செம்மையா இருக்கு. ஆனா மலை கீழே ரிவருக்கு பக்கத்திலே ரோடுக்கு பக்கத்திலே ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நான் காமிக்கிறேன். வேற 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 லெவலு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னோட காலேஜ் பக்கத்துல படிச்சிட்டு இருக்கான். என்னோட காலேஜ் கொஞ்சம் மார்த்தான சைடு படிச்சிட்டு இருக்கான். அவன் என் கூட வரணும்னு தான் நினைச்சான். சோ அவன் சுச்சுவேஷனால அவனால வர முடியல. அவன் கேட்பான் ரூட் எப்படா இருந்துச்சுன்னு கேட்டா, ஒருத்து வருமா ஒருத்து ஊருக்கு போறதுக்காக கொல்லம் டு சிவகாசி ட்ரெயின் புக் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதோட டிக்கெட் ரேட் வந்து 157, 145. அப்புறம் புக்கிங் பண்ணும்போது சேர்த்து
157 வந்துச்சு. ஒர்த்துதான் 157 கொடுத்து இந்த ரூட்ல வருது. நான் என்ன பொறுத்தளவு எப்ப ஒர்த்தான பிளேஸ் தென்மலை தாண்டவனே வேற லெவலு. இப்ப போயிட்டு இருக்க இடத்துல சுத்தமா சிக்னல் இல்ல. அப்பதான் பார்த்தேன் இன்டென்ஸ் எரர் இருந்துச்சு. இப்ப நம்ம கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறோம். ஆரியக்காவு அந்த பிளேஸ் தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த இடத்துல சுத்தமா டவர் இல்ல. பார்த்தேன் என்னோட சிம் ஏர்டெல், இந்த சிம்முக்கு சுத்தமா டவர் இல்ல. கேரளா தமிழ்நாடு பார்டர் எப்ப வரும் தெரியல. கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போறோம். நம்ம ஊருக்குள்ள என்றாக போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எப்படின்னா அது நம்ம ஊராச்சு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ் விளாகரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அதனாலதான் எனக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போறதுனால. சரியான டனல், தண்ணியெல்லாம் வருது. டனல் நினைக்கிறேன். இதுதான். இப்ப எனக்கு சிக்னல் வந்துருச்சு. எனக்கு டனலை தாண்டினோன்னு எனக்கு சிக்னல் வர ஆரம்பிச்சு. இந்த டனலுக்குள்ள நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க போது திடீர்னு எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணது தெரியல. என்ன செஞ்சேன்னா உள்ள போயிட்டு தேவையில்லாத ஆப்லாம் டக்குன்னு தெளி. தேவையில்லாத ஆப்புன்னா தேவைதான் அந்த ஆப்பு, இப்போதைக்கு தேவையில்ல, அப்புறம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி, இப்ப கூட நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு. எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்னா எமர்ஜென்சி வந்துச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டு. இப்ப தமிழ்நாடுக்குள்ள நம்ம வந்தாச்சு. டனலை தாண்டினோடனே தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். டனலை தாண்டினோடனே தமிழ்நாடு. அந்த டனலுக்கு அங்கிட்டு போனா கேரளா. இவ்வளவு நேரம் பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவோட அழகா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஸ்டேட்டான தமிழ்நாடோட அழகா நம்ம இப்ப பார்க்கலாம். இதோட நம்மளோட மலை ரயில் பயணம் முடிஞ்சு. இதுக்கடுத்து செங்கோட்டை, தென்காசி, அதுக்கடுத்து நம்ம ஊர். இதுவரையும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி எனக்கு எப்போ வீடியோ எடுத்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும். அதே மாதிரி இன்றைக்கும் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் அது 128 GB ஸ்டோரேஜு. நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது எனக்கு 90% 12 GB இருந்துச்சு. சரி அது 10 அப்படின்னு நினச்சி வந்தேன். திடீர்னு முக்கியமான இடத்துல நம்ம எடுக்கும்போது கரெக்டாக காலை வார பார்த்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு எடுத்திருக்கேன். ஓரளவு வீடியோ வந்திருக்குன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா எடிட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னா எடுக்க வேண்டிய வீடியோவை நம்ம எடுக்காமல் போயிடுவோம். ஸோ வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஓரளவு வந்திருக்குன்னு நினைக்கேன். அப்படி இல்லைனாலும் வாய்ஸ் ஓவர் போட்டு எப்படியும் எவ்வளோ வீடியோ குவாலிட்டி கொடுக்க முடியும் கொடுக்குறேன். இப்போ செங்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே மலை மேலே இருக்கிற வியூவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் தரையில் இருக்க வியூ தான் செம்மையாக இருக்கும். தென்காசி டு திருநெல்வேலி ரூட்டு, ட்ரெயின் ரூட்டோ பஸ் ரூட்டோ, இந்த 2 ரூட்டில் போகிறப்பெல்லாம் பச்சை பச்சேர்னு இருக்குமா. ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத்துடன் நம்மளோட கொல்லம் டு செங்கோட்டை ரூட்டு முடிவடைந்துருச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
வரும் சார் ஐ சொல்லு அழகு குட்டி செல்லம் உன்னை தம்பி ரொம்ப சுட்டியா பேசிட்டு நான் நெஞ்ச முறைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி மம்முனி என் மின்னினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல. எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன? ஃபைனலி நம்ம சிவர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி இதோட எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். வந்தாச்சு. நம்ம இதுவரையும் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.